இப்ப என்ன பார்க்க போறேன்டா எங்கட புளிக்கஞ்ச பத்தி அரிசுமான் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். புளியம்பழம் புளி மிளகாய் தூள் எப்படி இது ஒரு பானை இதுக்குள்ள தண்ணி இல்ல புளிக்கஞ்சி பாருங்கோ. இது ஒரு ஆயுர்வேத மருத்துவம். ஓமா நல்ல தடுமலை கூட்ட நினைக்குமா இது குடிச்சா தடுமலை பாருங்க. பொரிக்கக்குள்ள மிளகாய் தூள் எல்லாம் போட்டு தேங்காய் பால் எல்லாம் போட்டு கட 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 கடண்டு காய்ச்சலாம். இன்றைக்கு புளிக்கஞ்சி இன்றைக்கு புளிக்கஞ்சி உணவுகளே மருந்துனே மருந்தே உணவாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. இப்ப என்ன பார்க்க போறேன்டா எங்கட புளிக்கஞ்ச பத்தி. இந்த புளிக்கஞ்சிக்கு என்ன தேவையண்டா தேங்காய் பால் விடணும். திரும்ப புளிக்கஞ்சண்டா புளியம்பழம் கொஞ்சம் அதுவும் புளிஞ்சு விடணும். திரும்ப சின்ன வெங்காயம் விடணும். சின்ன வெங்காயம் இந்த கடவுளி இல்லைம்மான் மார்க்கெட்டுக்கு தான் போகணும் சின்ன வெங்காயம் வாங்குறதுக்கு. திரும்ப இந்த கொஜ்ஜிக்காய் தூள் எல்லாம் போடலாம். கொஜ்ஜிக்காயும் போடலாம். 2 கொஜ்ஜிக்காய் தூள் இனம் போடலாம். ஓமா அதை போட்டு நமக்கு தேவையாண்டா வெள்ளைப்பூடையும் போடலாம். வட்டி போட்டு ஓமா. அதாவது இது ஒரு ஆயுர்வேத மருத்துவம். ஓமா நல்ல தடுமலை கூட்ட நினைக்குமா இது குடிச்சா தடுமலை. நான் எங்கட மகனுக்கெல்லாம் செய்து கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கும் தெரியல மக்களே. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேள்விப்படுறேன். நான் அதிகமாக சொல்லித்தான் இது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கானே நான் என்ன புளிக்கஞ்சி. அதாவது இப்போ நீங்கள் ஒரு காய்ச்சலோ வருத்தம் வந்தால் கடையில் சமகன் வாங்கிங்க. அதே சமகனுக்குள்ள இருக்கு எவ்வளோ அந்த பொருட்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த உணவுல செய்து பார்க்க போகிறோம். தேங்காய் பால் எல்லாம் விட போகிறோம். தலைப்பால் வேறையா. அதாவது தேங்காய் பால் வெள்ளை பெஸ்ட்டுக்கு அரிசா கொஞ்சம் கழுவி போட்டு அவிய வைக்கணுமா. அரிசி அவிய வைக்கிறது கொஞ்சம் கூடாகணுமேமான். அதுக்கப்புறம் பால் விடுறேன் எல்லாம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அதாவது தேங்காய் பால் இது மேல ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு வித்தியாசம் ஆனா உப்பு கஞ்சி இருக்கும் மகன். அது குறுநல்ல அரிசாவிய போட்டுட்டு அது உப்பையும் போட்டுது திலாகுறான். அது உப்பு கஞ்சி. இது புளிக்கஞ்சி. அதாவது இது தடுமலுக்கு மட்டும் இல்லை, இது உடல் சோர்வு அதுகளுக்கெல்லாம் நல்ல மண் நினைக்கிறேன். இதுல வந்து நிறைய பொருட்கள் தானே. என்னென்னு சொல்றீங்க, மிளகு வெள்ளைப்பூட எல்லாம் போடுறேன். நிறைய பொருட்கள் போட வேண்டியது எனக்கும் தெரியல. எல்லாம் போட்டு குத்துனேன் கொஜ்ஜியா தூள் தான் இப்போ போட போறோம். உங்களை போல நானும் ஆர்வமா இருக்கேன். என்னென்ன போட்டு அதிகமா செய்யறாங்க எனக்கு சத்தியமா தெரியாது அதிகமா. இது நல்ல சுவையா நிற்கும். உங்களுக்கு அம்மாக்கட காலம் தொட்டு எங்கட அம்மா செய்திருக்கா. அம்மா செய்யறாங்க எனக்கு விளங்கு என்னன்னு சொன்னா இப்பத்தி இருக்கிறாங்களோ தெரியாதானே. இது இந்த காரங்கள் எனக்கும் தெரியா. அப்ப நான் எனக்கு தெரிஞ்சது பழைய காலத்து முறைப்படியா செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மாதிரி அந்த என்னன்னு சொல்ற வருத்தங்கள்னா இப்ப சரியானமுண்டா சில மருத்துவங்கள் இருக்கு. வேப்பிலை எல்லாதெல்லாம் அம்மம்மா நேரம் செய்திருக்கா மஞ்சள். அதாவது அவங்களோட அந்த காலங்களில் வந்து ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் போகிறன்றது குறைவு தானே. இந்த கிராமங்களில் உள்ள வளங்களை கொண்டு அந்த மருத்துவ முறையெல்லாம் அவங்க செய்வாங்க. சாப்பாடு உணவுகளே மருந்துனே மருந்தே உணவாகும். அப்படி ஒரு முறைலாம் செஞ்சுக்காங்கண்ணே. அதாவது தடுமலுக்கு மட்டும் தெரியாது. காய்ச்சல் அதுகளுக்கு நான் என்ன பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும் இன்னைக்கு. என்னண்ணே பழப்புளியும் போடுறது. உண்மையிலே நல்ல ஒரு காணொலியாக இருக்கும் இன்னைக்கு. இது நிறைய பேருக்கு நீங்களும் அதாவது பழைய செஞ்சு அந்த சாப்பாடுலாம் அழிஞ்சு போகுது அதிகமாக. இப்போ நிறைய பேர் இப்போ ஆங்கில மருந்துகள் அதில் கண்டவரது நம்மளோட இந்த மருந்தெல்லாம் வருது இல்லை. இப்போ இதெல்லாம் பாருங்கள் உண்மையிலே உடம்புக்கும் சத்தாக இருக்கும். மற்றது மருத்துவம் இந்த வருத்தங்களும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இந்த மருந்து இல்லை சாப்பாடு இல்லை. அப்போ நம்ம காணொலிக்கு போகலாம். வரது காணொலிக்கு போய் என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்காண்டு பகிர்ந்துடுவோமா இங்கே வீடியோக்குள். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா எங்கட சாப்பாட்டை பற்றி இஞ்சாருங்கம்மா. பொருட்கள் இது அரிசிமான் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். இது புழுங்கரிசிமா 2 அரிசியிலையும் போட்டு செய்யலாம். ஆமா இது அளவுக்கு தேவையான புளியம்பழம் எங்களோட மரத்துல வரைச்ச இந்த மூல மரம். புளிக்கஞ்சிக்குமா புளியம்பழம்
பாருங்க இதுகளை அந்த உப்புகள் அதுகள் மான் இதுகளை பார்த்து சீதம் அதெல்லாம் போடணுமா திரும்ப இந்த அரிக்குமா மிளகாய் தூள் மிளகாய் ஓமா இது இடிச்சம்மா எல்லாம் மிக்ஸ் எல்லாம் அடிச்சதுதான் மிக்ஸ் பண்ணது ஆமாம் இந்த அரிக்கி நம்ம வெங்காயம் தான் போடுறோம் வெள்ளைப்பூட போட்டாலும் நல்ல இதாக இருக்கும் ஓ இது முழுசா போடணும் சின்ன வெங்காயம் ஆனால் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கடையில் இல்லைம்மா நான் போனேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வெட்டி சின்னது பெரிய வெங்காயம் போடுவேன் ஆமாம் வெள்ளைப்பூட முழுசா போடும் இதை பார்த்தீங்கடா ஆனம்மா இது ஒரு பானை இதுக்குள்ள தண்ணி இல்லை அது தண்ணி இந்த அரிக்கி என்னம்மா இந்த அந்த பின்னால் ஆட்டுங்கோ இந்த அரிக்கி தண்ணி கூட தண்ணி எடுத்து பண்ணாங்க ஆமாம் அதுதான் இந்த பானை ஆமாம் இதுக்குள்ள போட்டு அரிசா கழுவி போட்டுனுமா இது சொல்லிடலாமா இது என்னத்துக்குண்டா தேங்காய் பால் புளிஞ்சு வைக்கிறதுக்கு தலைப்பால் ஆமாம் இது திரும்ப அரிசா கழுவுனா இதுக்குள்ள தலைப்பால் எடுத்து வைப்போம் இது மற்ற பால் எடுத்து வைக்கிறதுக்கு வடிவட்டை கொஞ்சம் எடுத்து வரது நான் எடுத்துட்டு வருவேன் சரி ரதியம்மா இப்போ கஞ்சண்டு சொல்றீங்க சீனியை காணலே சீனி ஓடுறல்ல இது சீனி ஓடாத காய்ச்சல் வாங்கி தணுமலை வாங்கி காய்ச்சல் கஞ்சி என்னத்துக்கு சீனி காய்ச்சல் வாயோட சாப்பிட இல்லாது என்ன சொன்னா வளமே நம்ம கஞ்சண்டுன்னா அந்த சீனி ஓட்டி சாப்பிட்டா அந்த சரித்திரம் எங்களுக்கு கோவிலாம் அந்த செவ்வாய் செஞ்சிருவாங்க சித்திர கதைக்கு இந்த சித்திரவதை கதைக்கு என்னன்னா கஞ்சிடுவாங்களா லைன்ல நிக்கிறேன் இந்த தடவை தெரியுதானே லைன்ல வந்து என்ன சிரட்டை தானே சிரட்டை தானே எடுத்து நிக்கிற லைன்ல அந்த கஞ்சிக்கெல்லாம் சீனி தான் போடுறேன் அது சீனி அது கஞ்சில் எத்தனை கஞ்சி இருக்கேன் தெரியுமாமா நிறைய இருக்கேனே முன்முருங்கலை போட்டு தட்டி போட்டு புளிஞ்சு பச்சை கஞ்சி காய்ச்சல் அரிசியில பச்சரிசியில நல்லா தேங்காய் பால்லாம் விட்டு சீனியெல்லாம் போடலாம் அதுக்குள்ள முருங்கலை கஞ்சி காய்ச்சலாம் இன்னொன்று அரிசி அடிச்சு போட்டு முருங்கலையில நயமா போட்டு முருங்கலையெல்லாம் போட்டு நல்லா கஞ்சி ஒன்று காய்ச்சலாம் கூழ்மா இருக்கும் அது இந்த கஞ்சி சவரிசி கஞ்சிக்கு புளஞ்சி சீனி எல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டு வேலாம் குரங்க கஞ்சி தேவைப்படும் காய்ச்சுவோம்மா நாங்கள் நிறைய கஞ்சி இருக்கிறா என்னென்ன கஞ்சி குரக்கஞ்சி குரக்கனுக்கு தேவையானது சீனியும் தேங்காய் பாலும் குரக்கன் மாவு நல்லா நான் இப்போ குரக்கனை அரிச்சு மகன் காய்ச்சி போட்டு வறுத்து மில்லு கொண்டு இடிக்க போறோம் 1.5 கொட்டு குரக்கன் குரக்கன் நிறைய பேர் தெரியாதோ இப்ப காட்டியோ இல்ல குரக்கன் சொன்னா அந்த மரங்கள் எல்லாம் குரக்கன் மரங்கள் எல்லாம் குரக்க மரம் பொல்லாமா தெரியாது இல்ல நிறைய பேர் தெரியா நாங்க அண்டு காட்டினேன் என்ன திணையாடாது இருங்க புட்டு கடவுளே சரி ரதியம்மா இப்ப நம்ம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் ஃபெஸ்ட்டுக்கு அரிசா கழுவி அடுப்புல வைக்கணுமா அரிசா கழுவி அடுப்புல உப்பெல்லாம் போட்டு மர கொதிக்கக்குள்ள மிளகாய் தூள் எல்லாம் போட்டு தேங்காய் பால் எல்லாம் போட்டு கடன்னு காய்ச்சிடும் அரிசி கழுவும் நம்ம அரிசி கழுவோம் கழுவுங்க அரிசி நான் கழுவுறோம்மா அடுப்பு மூட்டணுமா 15 கழுவணும் அதுலேயும் சத்து இருக்குமா சிலாக்கள் அந்த அரிசி தண்ணியை குடிப்பாங்க தெரியுமா தெரியுமா போய் குடிக்கா நிறத்தை குடிக்கிறேன் ஏனது அதுலேயும் சத்து தான் நாங்களும் குடிச்சிருக்கோம் அப்படி அதாவது எப்படின்னு சொன்னாடா அரிசி கொதிக்கிறக்குள்ள தண்ணி வேண்டாடா அதை எடுத்து சீனி போட்டு குடிக்கிறடா நல்லா இருக்குண்டா 3 நேரம் கழுவிட்டம்மா காணும் இதுக்கு புரசான அரிசி கல்லில் என்னம்மா பானையை பற்றி அவிச்சா தானே சூடணும் பானையில் என்னோட அரிசி ஓட்ட போகிறோம்மா நம்ம இப்போ கொஞ்சம் நான் இப்போ அரிசி ஓட்டிக்கோம் நம்ம சின்ன குடும்பம் தெரியும் தானேம்மா அதுதான் கொஞ்சம் அரிசி கூட்டு குடும்பம் இது கொஞ்சம் தண்ணியை விட்டாம அரிசி அவிஞ்சிடும் டக்குன்னு ஓமா மாறி எங்க தெரியானே ஓமா ஊதுறாமா அந்த அளவுக்கு தேவையான தண்ணி மறுவா என்னண்டா பால் காணுமா கொஞ்சம் தான் காணும் அளவு தேவையான உப்பு எல்லாம் போடுவோம் உப்பு அவிஞ்சோறு போடுவோம்
இல்லாட்டி அரிசி அடிச்சால கூட அவியாம இருக்கும். அப்படியே வச்சு சொல்றீங்க. ஆமாம். அதனால இந்த வேலை திட்டம் வந்து சரியா எனக்கும் இது அந்த பானைக்கு எங்கட மூடி மூடி இருக்கு சட்டியலுக்கு இருக்கு எங்கேன்றியா பார்க்கணும் அதெல்லாம். இது இப்போ கண்ணுக்கு அந்த இடத்த எடுத்து. ஆமாம், இது எங்கட சில்வர் வாளியிட மூடி. ஆமாம் இப்படி ஒரு சட்டி உதாரணத்துக்கு ஆமாம். இந்த சட்டியால மூட கூட இப்படி பிடிச்சி குடிஞ்சு சுடும். ஓ இதண்டா பரவாயில்லம்மா. இதால மூட கூட அவசரத்துட்டாலும் எல்லாம் செட் பண்ணியாச்சு. அடுப்பு மூட்டணுமா? கல்யாணமா ஹெல்ப் பண்ணுவோம் நீங்க அடுப்பு மூட்டணும். ஓ கல்ல கொஞ்சம் எடுக்குங்க. இந்த அரிக்குமா இதுக்குள்ள அரிக்கி குமிச்சு வச்ச கொல்லியெல்லாம் முடிஞ்சு அழிக்கானே. அது பரவாயில்ல. எப்படியும் முதல்ல எப்ப காட்டுக்குள்ள போவீங்களா? இல்ல புறக்கணும். நான் கொல்லியாண்டு வந்தேன். நாங்க நம்ம கொல்லியாண்டே பழைய மாதிரி காட்டுக்குள்ள போகலையே. முதல்ல நிறைய பேராப்பா சேர்ந்து சேட்டாய் போவாங்க. நான் எல்லாம் போய் இப்ப போறதுச்சுன்னா பயமா கிடக்கு. மாதிரி வேப்ப மரத்தை கொல்லி கொல்லி எல்லா கொல்லியும் இருக்கு. ஆமா இது 10 நாடி சிராம்பா வச்சாதான் 13மா. சின்ன 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 ரோஜாதான். ஆமா குடிப்பாக சிரா கொண்டு இருக்கு அங்க எடுக்கணும். கஞ்சம் இருந்தா சமையல் வைக்கிற நபர் நல்ல கஞ்சண்டாரும் சமையத்தானேமா சும்மா எடுக்கலாமா? என்னன்னு சொன்னாயோ கஞ்ச நடக்குன்னு காய்ச்சி குடிக்காம இதே பெரிய 100 பேருக்கு சமைக்கக்கூடிய சபையில வந்து இன்னைக்கு சிராம்பு கொள்ளி சரி வர நமக்கு. வட்டி பிடிக்கும். முறை இருக்கேன் கொல்லி புறக்க போறாங்க படியா கொல்லியா எடுக்க மாட்டேன். ஓ கொல்லி புறக்கிறதுலயும் அடுக்கிற ஆயா நூட்டுல அடுக்குனா துப்புரா பாரிக்கா கொல்லி காட்டு. நம்ம இப்படி வச்சு குமிச்சோம்டா அப்படி இப்படி ஆள் அமர்த்தி விட்டுரும். நீட்டுல இப்படி அடுக்கி விட்டா வண்டிவா தரிக்காது. நல்லா அடுக்கும் அப்படின்னு சொன்னா 5 அப்படி கயிறு போடுவாங்கடா. ஏனும் 2 அடி 2 அடி வளர கயிறு நீட்டு கொல்லி அங்க இருந்து இங்க மட்டும் கட்டுவாங்க. இவ்வளவுக்கு தான் கட்டாகலம் வரும். ஆனா கொல்லி இருக்கு 2-3 லோடி சேர்த்தவன் நீட்டா கொண்டு சிம்பிளா தூக்கி தருவாங்கடா. அவ்வளவு வாரத்தையும் இப்போ மகன் அடுப்பு கொஞ்சம் அடுப்பு மூட்டுவேனே. இப்போ பாத்தீங்கண்டா மகன் அந்த புளிக்கஞ்சி நாங்க தூக்கி கொண்டு வைக்க போறோம்மா. அடுப்பெல்லாம் முடியாது. ஓமா புளிக்கஞ்சி பாருங்கோ. கொண்டு என்னண்டா என்ன பானை வச்சாலும் அதை தொட்டு கும்பிடணும் மாடி சொல்லுவாங்க பழமொழி வேறு. அது அப்படிதான். எங்கட அப்பா ஒரு ஆள் இருந்தவர். எங்கட அம்மாட பெரியப்பா அவர் மூத்தா 2 பழத்துல அதுக்கு செத்து தாருமான் சொத்தை கொடுத்தா 1 மடத்தையும் பிடிக்காரு கும்பிட்டு முடிஞ்சு இது ஏறதுக்கு. அப்படித்தான் தொட்டு கும்பிட்றேன். எங்கட அப்பா செத்துட்டாரு. முதியோர் உள்ளவங்கலாம் அப்படித்தானே சாப்பிடுவாங்க. சாமியை வந்துட்டு போட்டு ஒரு புடி எடுத்து வைப்பாங்களோ படத்துல. இந்த மனுஷன்லாம் எத்தனை வயதுக்கு இருந்துருப்பாரு? 90 வயது மட்டும் இருந்து எறும்பாடுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். மற்றது அந்த பழைய காலத்து அந்த ஆட்கள் எப்படி சொன்னோட வாழ்ற இதுல இப்போ அரிசிக்கு தானே நம்ம சமைக்கிறோம். இன்றைக்கு ஒரு கொத்தி சமைக்கிறோன்னு சொன்னா அந்த ஒரு கொத்துல ஒரு புடி அரிசி அல்ற அள்ளி ஒரு பானையில வைக்கிறது. எந்த லாபம்? இல்ல எறும்புகளுக்கு இல்லையே அரிசி சொல்றேன் நான். அதாவது இப்ப பஞ்சம் அப்படி கஷ்டங்கள் வர டைம்லடா அந்த அதுக்குள்ள பார்க்கணும். அந்த பொடி அரிசி மிச்சம் முடிச்சு அது பிடிக்கும் மாறி டைம்ல அப்படி செய்யணும். நம்மளும் வீட்டுல நம்ம சமைக்கும் போது ஒரு கொத்து அரிசியில ஒரு பொடி அரிசி எடுத்து ஒரு பானைக்கு வச்சோம்னு சொன்னா அது ஒரு நமக்கு ஒரு இல்லாத டைம் இல்லையோ ஒரு கஷ்டமான டைம்ல அந்த அரிசி உதவும் நமக்கு. புடி அரிசி ஓடுறது அது நல்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கிறோம். இங்க ஒரு அக்கா அப்படி போட்டு வச்சிருந்து அடமாளுக்கு படிப்பிக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் வித்திரிக்காவும். ஓ வித்து இப்ப அந்த புள்ள பேர் டீச்சர் இஞ்சா இருக்கிறார். புடியரிசி அது போட்டு வச்சுட்டு இந்த முட்டையெல்லாம் விற்கிற. ஓ அது போட்டு வச்சு அன்னைய இடிய போலாம் வச்சுது
இடியம் இந்த அப்பம் போடுறோம். அரிசி போடுறோம் தான் இப்போ சில டைம் ஒரு அரிசி போட்டு ஒரு ஆள் சாப்பிடலாம் அந்த இடத்துல அந்த அரிசி கொட்டுவோம் நம்ம. அதை நம்ம மிச்சம் முடிக்கிறது நல்லண்டா. அப்போ நல்ல முறை அதெல்லாம் முதல்ல மனுஷன் நிறைய ஒரு ஐடியாவெல்லாம் செய்ய அப்படி செய்யணும் நம்மளும். இதோ ஒரு நான் ஒரு கனவு உண்டையா, எங்கட அப்பா எங்கட அம்மாவும் தலவாய்க்குள்ள இருக்காங்க, ஓரப்பாயில இருக்காங்க, இப்படி 2.5 உராந்த மாதிரி கெடு கட்டின வீடு தான். அப்போ கூட எங்கட அம்மாவுக்கு தெரியும் எங்கட அவர்லாம் பிரிஞ்ச காலம் இருந்தாவ என்னோட இருந்தவ தான். என்ன பற்றி தாவ கவலைப்படுற. அப்போ இருக்கக்குள்ள அப்படி மாங்காய் ஒரு அதுக்கு மேலே மாமரம் ஒன்று இருக்கு, இந்த கருத்தகுளமா மாமரம் இல்லை. ஓ அதில் ஆஞ்சி சாரம் சாப்பிடாண்டியே எங்கடா அப்பா என்னஞ்சாண்டா அந்நேரத்தை உடுப்பு பொறிச்சு அது வித்தியாசம் ஐயா போடுறது. அது சொல்லல அந்த உடுப்பு உடுப்பு இது எடுவோடுவாங்க முடியலாம் இறஞ்சி. ஓ போட்டோன்னே நான் போனான்னு தெரியும். எங்களோட மகன் சின்ன பருவமா கையில் கொண்டு வர மாதிரி தான் எனக்கு ஞாபகமாக இருக்கு. போனால் கலகாலண்டு கேட்குது என்னண்டா அந்த பருப்பு வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாம் அப்படியே கொட்டி தந்தாரு. அவங்க பேர்ல அவைய இந்த நான் பிரிஞ்ச காலத்துல இருந்து கவலை. எங்கட தம்பி புறந்து 8 நாளையால அங்கட அப்பப்பா செத்தவாரு. அடுத்து என்ன செய்யறோ நீங்க செய்யணும். சரியா நீண்ட விளக்குங்கள். போய் இந்த அரிசி வேணுமா, இனி தேங்காய் உரிச்சு திருவி புளியணுமான். நான் உரிக்கேன், நான் உரிக்கமான். பாருங்க டெய்லி ஒன்னோட ரெடியா இருக்கு. அது என்னண்டா உரிச்சு அடையிறதோட இப்படி சட்டையோட கிடந்து உரிச்சுட்டா நல்லா. நான் உரிக்கேனேம்மா, நான் கிசுக்காண்டு உரிச்சிடுவேன். ஓ உண்மையா உரிப்போம் கொண்டாங்க. நான் உரிப்பேன், நான் உரிப்போம் பக்கண்டு பார்ப்போம் பாருங்க. ஆனா எல்லாம் உரிக்க மாட்டாங்க தேங்காய், நான் உரிப்பேன். பொறுங்க மம்பட்டி கொஞ்சம் புழைக்குது. எப்படி ஒரு மட்டை எடுத்து உருவட்டுறீங்க அது கிடையாது, மட்டை வைக்கிறது கிடையாது. பாத்தீங்களா மக்களே, எங்கட ஏரியா அதிகமாக வேலை சரியானு சொல்ல மாட்டாங்கண்ணே. எப்படி உரியன்னு அங்கே உரிச்சு கொடுத்தீங்கம்மா அனுவாக்கட்டே. உங்கள இது ஒரு இந்த மரத்து தேங்காய். ஆமா இந்த மரத்து தேங்காய், இது கோடைக்காய் தானே. அன்னைக்கு அக்கா நினைக்குமா நல்ல தேங்காய் நிற்கா, வேற வேற இல்லை பெரிய மரமேடா பாது. ஒரு நாளைக்கு நான் நகர்றேன். ஆமா இதுல வச்சு உடைங்களா அதிகமா? என்னம்மா இல்லை நம்ம கத்தியில் உடைப்போம் சத்தம். இப்போ என்ன பார்க்க போறேன்டா, எங்கட அரிசி கொஞ்சம் அவிஞ்சு வந்தது. நம்ம அவிஞ்சு வந்து கொண்டிருக்கு. தம்பி தேங்காய் இருந்ததுக்கு போகிறோம் புளியணும். ஓமா நான் போட்டுறேன். ஓமா செய்கிறேன். சரிம்மா. ஓமா நல்லொரு இருப்பிடம் கண்டுபிடிச்சாச்சு. என்னம்மா விளங்கல்ல சின்ன திருவிழா இன்னொன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு. ஓமா அஞ்சருங்க, அது சின்னனா தாம்மா இனி அறியணும். பார்த்தீங்களா இந்த பெருசா தான் அறியணும். பார்த்தீங்களா பாருங்கோ வித்தியாசமான காணொளி.
கூழன்றியா எப்படி நான் சத்தியமா சாப்பிடல அது. ஒல்லி கூடா ஓ, ஒல்லி கூழ் இல்ல ஒடிய கூடா ஒடிய கூழ். ஒடிய கூழுக்கு இறைச்சி போடுவாங்க, நண்டு போடுவாங்க, இறால் போடுவாங்க, எல்லாம் மீன்கள் போடுவாங்க, எனக்கு அது செஞ்சு மரக்கறியை போடுவாங்க. ஆனால் ஒடியம்மா இல்லையா ஐயா. ஒடியல் மாவன் இருக்கடா எப்படி அது? நம்ம மஞ்சால பக்கம் அப்படி செய்யல. எப்படி ஒடியல் இனிமேல் எங்கேயும் அது போ நான் வாங்கி தரணும் ஒடியம்மா. ப்ளீஸ் எனக்கு அது செஞ்சாங்க. எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ செஞ்சு கொடுக்கல எனக்கு அந்த ஒடியல் கூட செஞ்சாங்க. நான் கிருஷ்ணா கடை போனா அப்படின்னு சொன்னான்டா எனக்கு. ஆனால் நான் சாப்பிட்றேன்டா, இறால் நண்டெல்லாம் போட மாட்டேன். ஓ நானும் சாப்பிடணுமே. வரிக்கடா எனக்கு நான் கிருஷ்ணா நகர் 2 வீடியோவில் போட்டிங்கங்களே இதுக்கு தானே இது பார்த்து நல்லா இருக்குண்ணா இது சாப்பிடுறது. பணம் இல்லையா அப்படி இது அப்படின்னு மனுஷன் பிடிச்சி சாப்பிடும் மீனெல்லாம் போட்டு சாப்பிடாங்க. ஒரு ஏரியாவிலையும் ஒரு முறையில் செய்வாங்க சாப்பாடு. வெள்ளை போடு 2 போட்டுடும். அந்தந்த இதெல்லாம் செய்யறாங்க. ஓட்டு கொடுக்கட எப்படி செய்யறேன் தெரியா போய்து பார்த்தல அப்படியாண்டு. இதெல்லாம் இப்ப சொன்னா நம்ம அம்மா அப்பா அந்த காலங்கள முன்னொரு காலம் அந்த காலங்களில் செஞ்சதான் அது எல்லாம் கஷ்டம் தான். மனுஷன் அப்புறம் தான் எல்லாம் கஷ்டம் தான். எப்படி சமைச்சு தருது அம்மா தங்கச்சி மாதிரி சாப்பிட்றதும் கஷ்டம் தான். நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன வேணும் இப்ப என்னண்டாமன் வெள்ளை போட கொஞ்சம் 2 வட்டி போட போறோமா குத்துறல்ல அது அழிஞ்சிருந்தானியம்மா. சரிங்க வட்டி கஞ்சி காய்ச்சலாம் முடிய எனக்கு தேங்காய் கணக்காரிக்கும் போல தெரிய முடியும். ஓமா அவ்வளோ இதேங்கம்மா இதெல்லாம் போடணுமே. இப்படியெல்லாம் போடணும். சரிம்மா புளி கொஞ்சம் கூட இருக்கேன்னா கொஞ்சம் குறைப்போம். இப்போ பார்த்துக்கண்டாமா புளியை கொஞ்சம் கழுவி ஜருங்க. ஓ இருக்கட்டுமா பார்த்தீங்களோ பிரசான புளி வேணாண்டா புளிஞ்செடுப்போமாமா. புளிப்பு பார்த்தீங்களா மைஃபோட வந்து விட்டது புளியம்படம். புளி எப்படி கண்டு வாருங்க பிரசான புளி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ அதே மாதிரி பாதியா தேங்காய் எடுத்துருவோம். அதெல்லாம் எடுத்து விடுவோம்மா. வாரம் படியட்டை எடுத்துட்டு வரலாம். பாருங்க இப்போ வாத்தியால் இருந்தால் அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம்
இது அந்த சின்ன வெங்காயம் தான் முடிச்சா போடுறோம். இப்போ பெரிய வெங்காயமா என்னைக்கிறம்மா பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய். ஆமாம் வெண்டிக்காயா? ஐயோ என்ன கதை இந்த பொடி எனக்கு. ஓ இப்போ அளவுக்கு தேவையான பால் பிடிக்கிறேன். ஆமா சுத்தமான பசுப்பால் தேங்காய் தேங்காய் பால். ஒரு சாதத்தில் அப்படி இங்கோட கொடுத்துருவோண்ணே வாழை. இல்லைம்மா இன்னும் பால் பிடிக்கணும். பால் பிடிக்கணுமா? கஞ்சிமா வரணுமேம்மா. கடைசி தான் நான் இது புளி போடுறேன். போடுவோம் கடைசி எப்படி போடுறது? எல்லாத்தையும் கூட்டி போட்டு போடுவேம்மா. மிளகாய்த்தூள் எல்லாம் போடணுமே. போட்டு தான் இதில் ஊற்றுறேன். மிளகாய்த்தூள் எல்லாம் போட போட்டு காய்ச்சி போட்டு பாலை குடியாதுனே. மேலே ஒரு புது அனுபவம் உண்டா பாய்? புளிக்கஞ்சி. புளிக்கஞ்சி புளி குழம்பு களி படிக்கணும். இந்த ஒரு அப்படியாமே அந்த இந்த புளியில வாழை கொண்டா கொண்டு விடணும் மேலே கூட. ஆமாம் புளி எல்லாத்தையும் போட்டு காய்ச்சோமே. உப்பு எல்லாம் போடணுமேம்மா. புளிய கூட நிமிந்து பார்க்கல அது கமராவே இஞ்சான் கண்ணு இருக்கும் புளிகிறது. ஒரு சிக்கலாயிருந்தே. ஆமாம் அந்த பாலை கூட அதை விடுவோம்மா. மிளகாய் தூளை போடுவோமே. என்னங்கம்மா? மிளகாய் தூளை போட்டு தான் இது வேணும். இதா இருங்கம்மா. இது மிளகாய்த்தூள். ஆமாம் போடுறோம். கணக்கு போடுங்க, அளவு போடுங்க. இந்த கட்டில் வைக்கிறதே நான் கிண்டி கொண்டு இருக்கேன். பார்த்தேன்டா மிளகாய்த்தூள். காணம் அது காணும் பொறுங்க வாரம் அடுத்தது. ஓமா இது அடுத்த மிளகாய்த்தூள். அளவு தான் போடணும். ஓமாம் உடையும் போட மாட்டாங்க, புறையும் போட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா இது 2ஆம் பால்மா. தரப்பால் கடைசியில் அமுறது. வித்தியாசமான சாப்பாடுமா. இது 2ஆமாம் புளிப்பு கஞ்சியானே. புளியம்பழம் பட போகிறோம் பாருங்க. பாருங்க சரியா? இதுக்குள்ள மகன் இப்போ உப்பு போடணும்.
உப்பும் போட்டு தலைப்பாலும் விடணும். உப்பும் தலைப்பாலும் போட்டு இறக்கி வச்சிருக்கேன். அரிசி நல்லா வாங்கிச்சு. உண்மையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுகளில் மக்களே. எனக்கும் தெரியா, நானும் வீட்டை சொல்லுவேன். போய் இதை கொஞ்ச நேரம் செஞ்சுறாங்க அம்மா. காய்ச்சி வச்சா 2 வருமண்டி சொன்னா டக்குனு இதை செஞ்சாங்க. நாங்கள் பண்ண ஏன் இப்ப என்னண்டா நாங்க அந்த என்ன கஞ்சி மதிய மாதிரி இது புளிப்பு கஞ்சி, காய்ச்சலுக்கு எல்லாம் புளிப்பு கஞ்சி. அந்த புளிப்பு கஞ்சின்னா முடிகிற கட்டம் தான் இது. இப்ப கடைசியா தலைப்பால் விட போறாங்க. முடிகிற அதிகமா தலைப்பால் விட்டு கொஞ்சம் தலை இறக்கிறோனே. ஓகே, நீங்களும் வாங்க. ஒரு கரண்டி தருவோம் உங்களுக்கு. இதால ஒரு கரண்டியா தருவோமா? இன்னைக்கு எங்கடா டிலானியை காணு யோசிக்காதீங்க. டிலானி இன்னைக்கு விளையாட போய்தான், என்ன மட்டும் பிடித்து போய்தான். பாருங்க மக்களே, நான் வந்து கஷ்டப்படுறேன். நானும் போய் தானே விளையாட்டுக்கிறேன். சேர்ந்து வைக்கலாம் என்ன சேரு. அவன் மட்டும் விட்டு தோடிதான். நாங்கள் இது முடிய போவோமேனே சனு. கொஞ்ச நேரம் கிண்டி கொண்டே இருக்கணும் அப்படியே. அப்பா அதிகமா அதிகமா வாங்க. இது எப்படி கவனிக்கிற? ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு பாப்போமேமா. உப்பு புளி எல்லாம் பார்த்ததெல்லாம் சரியா இருக்கீங்க. ஓகே, நீங்க பாருங்க ஒருக்கா. நீங்க பார்த்தா சரி. கவனம் சுடும். கவனம் எல்லாம் ஓகே. நல்லா பிடிக்குதா? ஓகே ஓகே. உண்மையிலே மக்களே, இன்றைக்கு சத்தியமா எனக்கு இந்த புளிக்கஞ்சி அப்படின்னு தெரியல. நானும் கொஞ்சம் வீடியோ ஹட்பன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையில நல்லா இருந்துச்சு. என்னடா நானும் நல்ல புளி எல்லாம் ஓகே இருந்துச்சு. அது என்னென்னு சொல்கிறது, ஒரு சத்தாரிங்க உடம்புக்கு கட்டாயம் சாப்பிட மட்டும் சொன்னால். உரப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கி. அதில் ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் சோர்வுகள், தடுமல், காய்ச்சல் எதுவும் வந்தால் அது நல்லா பயன்படும் எனக்கு தோணுது. சனு என்ன சொல்கிறாய்? நல்லா இருக்கு. இன்னைக்கு அதிகமாக தான் கிண்டி கொண்டிருக்காவும். என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாம் ஓகே, புளிக்கஞ்சி ரெடி ஆகிடுது. நாங்கள் இறக்கி வச்சு அதை சாப்பிடக்குள்ள உங்களுக்கு காட்டுவோம். வாங்க அதிகமாக எல்லாம் ஓகே ஏனே இறக்குற சருவாயி. ஓகே, இறக்குவோமா? ஓகே. உண்மையிலே சனு சொன்னோமா என்னம்மா இரவில் காலை இந்த பழஞ்சோறு இருக்கு தானே, பழஞ்சோறுக்குள்ள வந்து அந்த இதை விட்டமாய் பனங்காப்பாணி, இந்த பனங்காப்பானியை விட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருக்காது. அந்த அப்படி தான் வடிவாக இருக்குது பார்க்குறது. அரிசி வல்ல. ஆனால் இப்போ இருக்கிற நிறத்தை பார்த்தீங்களா? என்ன மாதிரி சிவப்பு கலர்ல வாங்கி வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே எப்படி அதிகமாக உங்களுக்கு இதெல்லாம் இருந்தது? எங்கட அம்மால அந்நேரங்களை செய்து இதெல்லாமே கஷ்டம்டா சாணு. அதை நினைச்சிட்டு நித்ரோன்றது தான் கனவு வண்டிக்கும் போல இடக்கு. அது அவங்க தான் வந்து கனவுல சொல்லிக்காங்க. இன்றைக்கு ரதி நீங்க இதை செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு கண்டு. நல்ல அதாவது இந்த மழை காலத்துல நிறைய பேருக்கு தடுமல்ல இருக்கு. இப்போ எங்களை விட்டு நிறைய பேருக்கு எல்லாம் நினைச்சுதான் என்ன சொன்னா, இந்த மழை டைம்ல வந்து சின்ன பிள்ளைகள் பெரியாக்கெல்லாம் மழை வழி அதில் ஓடித்துவீங்க, சரியான தடுமல் காய்ச்சல் வருவீங்க. இதை செஞ்சு விடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம். ஏன்னா காய்ச்சல் அரிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஆஸ்பத்திரி அந்த மழை வெளியே போறதை விட நம்முடைய கிராமங்களில் கிடைக்கிற வளங்களை கொண்டு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா இருக்கு, சரியாகும். இது உடம்புக்கு ஒரு சத்து தானடா நான் சாப்பிடும்போது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ரதியமா இறக்கும் வேணே இறக்கும். ஓகே ரதியமா இறக்குங்க. சுடும் ரதியம்மா, நான் கரண்டி தாங்க வச்சு கொள்றேன். என்ன ஒரு இன்னும் பிடிச்சதான் இறக்கும். நீங்க எடுத்து வாங்க. பாருங்க மகளே, இன்றைக்கு ஒரு புடி இருக்கான். ஆனால் இன்றைக்கு டிலானிக்கு வைக்க மாட்டோம். டிலானி நீ வீடியோ பார்த்தா தெரியும், நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு இன்றைக்கு கஞ்சி இல்லை. என்ன வேணும் விளையாட போய்க்கார எங்கட வந்து பெரிய வேலை திட்டத்தை விட்டு போட்டு ரதியமாட புளிக்கஞ்சி. ஆனால் அவருக்கு தெரியாது எப்படி செஞ்சோம்ண்டு. வீடியோ பார்ப்பேன். என்ன வீடியோ பார்த்து விளங்கிடலாம். வாங்க ரதியம்மா, வேகமாக வாங்க. புளிக்கஞ்சி டக்குன்னு சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு.
உண்மையா ரதியம்மா இது என்னன்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆர்வம் மாதிரி இதை சாப்பிட்டு பார்க்கணும் வேண்டு. ஒரு கே ட்ரை பண்ணேன், ஒரு கேன் சாப்பிடல. நான் இது இந்த 24 வருஷத்துக்கு சாப்பிடணும். ரெண்டு இதை சாப்பிட போகிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்களா இந்த தம்பி இந்த ஐதிக்காதவருக்கு நான் கஞ்சி கொடுக்க போறேன், சாணக்கு கொடுக்க போறேன், எனக்கும் இருக்கு கிளாஸ் நானும் ஊற்றி மூண்டியும் குடிக்க போறோம். குடிக்க பண்ணாங்க பாருங்க, ரதியம்மா ஊத்துறாங்க. இன்றைக்கு புளிக்கஞ்சி, இன்றைக்கு புளிக்கஞ்சி. வாவ் வாவ், வேற லெவல். ஓ இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றுங்க, எனக்கு உண்மையாக விருப்பம் இது. என்ன கொஞ்சம் கூட இன்னொரு தரணுமா? என்னண்டு சொன்னா இதை சாப்பிட்டுன்னு எவ்வளோ டேஸ்டாக இருக்கிறா உண்மையா. அம்மாடி சொல்லி வேலை இல்லை, சொல்லி வேலை இல்லை. என்னடா நான் போய் இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சிட்டாங்க மாவில. ஓகே மாவில இல்லாட்டி பிராயிடை. புளிக்கஞ்சி இதை பார்த்தீங்கண்டா, இதுக்குள்ள மாவிலையும் போட்டு இதை நன்றாக சின்ன சின்ன வெட்டி அப்படி நினைக்காதீங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டேனே. கரண்டி இந்த விளவுண்டு இந்த வாங்க ரதியம்மா, வாங்க ரதியம்மா. இதான் முதல் நாங்கள் சாப்பிட்றேன்னு கஞ்சி நாங்கள் குடிக்கிறேன். இது நான் இந்த சபரி கஞ்சி குடிச்சேன். அம்மா புளியெல்லாம் சேர்ந்து எப்படி இப்போ சாப்பிட்டு வரேன்டா, சூப்பராக இருக்கு. போய் சாணக்கு கடையில் கொடுப்போம்மா, சனவு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன் உண்மையா. வேற லெவல்ரா சதியம்மா. உண்மையிலே உங்களுக்கு நன்றி. நானுமே அவ்வளோ கடையில் இவ்வளோலாம் சாப்பிட்டேன். இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடல சத்தியமா, உண்மையில சாப்பிடல நான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லணும், உங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க உங்களுக்கு பழக்கிருக்காங்க. என்ன கண்டுபிடிப்பேனே பழையாக்குறீங்க. எவரி சண்டவரி கணக்கான உரைப்புடா, அவ்வளோ ஓவர உரைக்கையும் இல்லை, எல்லாம் ஒரு குறையும் இல்லை. அப்படி உங்களோட கையில போட்டா வேண்டா ஒரு கதை இந்த வரல. இப்ப நாங்க கிளாஸில் ஓடிக்கோம் கொஞ்சம் தரிக்கிற தேங்காய் பால் குடிச்சோம், தரப்பழுந்தி சட்டி அதுக்கு ஊற்றி வச்சு நான் குடிச்சிடுவேன். எனக்கு இந்த கூழ் என்னடா இது அது இப்படி என்ன சாப்பிடணும். இப்போ என்ன சொன்னா அந்த சோறு வரைக்கும் எனக்கு எல்லாமே அது சாப்பிட்டா கொஞ்சம் ஏறிடும். சொல்லி வேலை இல்லடா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இதை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க கமெண்ட். புளிப்பு கஞ்சி தயிர் மாயிருக்கிறேன், வேற லெவல். புளிய மரத்துல இவ்வளவு சுவையா இருக்கின்ற மாதிரி. என்னடா நம்மட சனுவும் பாவம் பார்த்திருக்கான். இளைய கொஞ்சம் காட்டுங்க பாருங்க. சனு பாவம் இளைய வச்சு தாடி கொண்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தாங்கலடா, வீடியோ கட் பண்ண வந்துட்டு பாவம். ஏன்னா சதியம்மா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பத்தி? அதுகளும் இப்படி நம்ம செய்கிறோட்டு காய்ச்சி நீங்களும் குடிக்கணும். ஆனா பழைய காலத்து அம்மா அக்கா மாதிரிகளுக்கெல்லாம் இது தெரியும்மா என்னன்றியல் அவளுக்கெல்லாம் தெரியும். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சவளையா அவளுக்கும் தெரியும். நீங்களும் இது செய்து காய்ச்சி குடிங்க. அந்த காய்ச்சல் வார நேரம் என்னம்மா காய்ச்சல் அந்த புளியம் படம் மாங்காய் எனக்கு தேவைப்படுறேன். உண்மையிலே குளிக்கும். அது ஒரு பக்கத்து வீட்டுக்கு போனோட என்னண்ட காய்ச்சல் கூட விட்ட புளியங்காணிக்காண்ட உயரத்துல அரிக்கேன். ஒரு பொடியம் கேட்டோம், குறைந்த புளியல ஆஞ்சி கொண்டு சாப்பிடுதல் என்னடா காய்ச்சல் வாக்கி. இது நாங்க அன்னையில என்ன தெரியுமாமா, தண்ணிய கொண்டு வரோம் மலையில, இந்த கோயில் மலையில தண்ணிய ஊத்துற
ஊத்தி போட்டு உறைஞ்சுதான் எனக்கு எப்படிடா மலையை கழுவுறடா மலையை கழுவிட்டு பிஞ்சு புளியங்க தானே பிஞ்சு புளியங்க அப்படி அரைக்கிற கொஞ்சம் கொச்சி கத்து இந்த மாதிரி அரைக்கிற உப்பு கொச்சி கத்துக்கணும் அதை விட டேஸ்ட் ஆகிக்கணும் அதை அரைச்சி சாப்பிட்டு கலணும் என்ன கழுவணும் மலையபடியா கழுவி போட்டுறா உறைஞ்ச வேண்டியா உறைஞ்சி சாப்பிட்றான் நம்ம முதல் எல்லாரும் இந்த கோயில்ல மல்லன் இருக்கு அதுலேயே தான் சாப்பாடு எங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிக்கேனே நல்லா இருந்தீங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம இந்த காணொலியை முடிக்கிற தருவாயிலுக்கு வந்திருக்கோம். பிரதியம்மா உங்களது பாணியை முடித்து விடுங்க. அனைத்து அக்கா தங்கச்சிமாருக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு என்ன தந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு காணொலியாக வந்து சேரும்.